ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி வந்து நிறைய இடத்துக்கு வந்து வியூவர்ஸ்லாம் போய் பிரியாணி கடைலாம் போயிட்டு நிறைய ரிவ்யூ பண்ணோம். இப்போ வந்து ரிவ்யூ பண்ண ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை போட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்க, பிரியாணி இப்போ தான் ஒரு 1/2 hour ஆரம்பித்தார், ஒரு டபரா காலி ஆயிடுச்சு. என்ன மாயன்னு தெரியல, இவர் முகத்துக்காக அவ்வளோ கஸ்டமர் வராங்க. ஆமா, மாஸ்டர் டேஸ்டான்னு தெரியல, இல்லை இவர் முகராசியான்னு தெரியல. பாருங்க எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணாரு. இன்னைக்கு அவரே பிரியாணி கடை போட்டாரு. இதுக்காக தான் இவ்வளோ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு போல. ஒரு டபராவே காலியாக இருக்கு. 1/2 hourலாம் இது சாத்தியமே இல்லை. இப்போ வந்து நம்ம ரமேஷ் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண போறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். உங்களுக்காக தான் லெக் பீஸே போடுறாங்க. ஃபுல்லா போடாதப்பா. லக் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தான் இருக்கு. அதெல்லாம் இத்தனை நாள் லெக் பீஸே போடலங்க. அப்படியா? கத்திரிக்காய்ங்க ரெண்டு வந்து ஆர்டர் மட்டும் எடுத்து வரோம். ஆர்டர் வெளியே வழக்கமா பென்சிலுக்கு ஏதாவது லெக் பீஸ் கடிப்பாரு. இன்னைக்கு பாருங்க, வழக்கமா அவர் தான் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி, நீங்க அவரு கட்டலாம் நம்மளே சாப்பிட்டு ரிவ்யூ பண்றோம். சூப்பரா இருக்குங்க. உண்மையில ரிவ்யூக்காக சொல்லல, தரமா இருக்கு. அது 65 கிலோல வேற லெவல்ல இருக்கு. உண்மையில ரிவ்யூக்காக சொல்லல, ஒரே நாள்ல இவ்வளோ வந்து முயற்சி பண்ணி செம்ம டேலண்டா பண்ணிருக்காப்ல. இல்ல நீங்களே செஞ்சீங்களா பிரியாணி வீட்டுல? இல்ல, மாஸ்டர் செஞ்சாரு. அப்படியா? அப்துல்லா மாஸ்டர் பிரியாணி ஓனர் அவரு. ஓனர் மட்டும் தான் நீங்களா? நான் வந்து சும்மா இது பண்றேன். அப்படியா? இதெல்லாம் சொன்னீங்கன்னா எல்லாம் ஒத்துமலை நினைச்சிருக்கீங்க. டாக்ஸ் பிரச்சனை எப்படி சொல்றீங்களா? போவோம். சூப்பரா இருக்கு. நான் எப்பயும் சொல்லுவேன், நீங்க வந்து நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து அந்த ரிவ்யூஸ் நீங்க கண்டிப்பா வந்து